பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, நல்லவராகிய கர்த்தர் உங்கள் வாழ்வில் செய்யப்போகும் நற்காரியங்கள். ஆதார வசனம் புலம்பல் 3:25 தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் யாரை நல்லவர் என்று சொல்லுகிறோம்? நம் வாழ்வில் அனுபவத்தில் நாம் கடந்து வந்த பாதையில் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தவர்கள், மிகவும் வேதனையான காலத்தில் உடனிருந்து ஆதரவாயிருந்தவர்கள், தீங்கு செய்யாதவர்கள், இவர்களுக்கு மற்றவர்கள் தீங்கு செய்தாலும் பொறுத்து கொள்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். இவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற நல்ல மனம் இருக்கும், பணம் இருக்காது. நல்லது செய்ய வேண்டும் என்ற உணர்வு தலைதூக்கி நிற்கும், செய்ய திராணி இருக்காது. அதான் மனிதர்கள். வரையறுக்கப்பட்ட எல்லைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் நாம். ஆனால் கர்த்தரோ சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைப்பது ஒருவனும் தடுக்க முடியாது. பாரபட்சமற்றவர். தம்மை தேடுகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, தம்மேல் நம்பிக்கை வைத்தவர்கள், தேடுகிறவர்கள், தம்மை அறிந்ததினாலே, நம்மை நம்பினதினாலே தேடுகிறார்கள். நம்பினால் தானே தேட முடியும். இவர்களுக்கு கர்த்தர் நல்லவரோ நல்லவர். இவர்கள் கர்த்தரின் அன்பு, அவர் நம்மேல் வைத்த நிபந்தனையற்ற அன்பு, கல்வாரியிலே நமக்காக செய்த தியாகம், தம் மக்களுக்கு நன்மைகள் மாத்திரம்தான் செய்வார் என்ற வெளிப்பாடு, திட நம்பிக்கை கொண்டவர்கள், கர்த்தரின் நேரத்திற்கு காத்திருக்கிறவர்கள். இது இவர்களுக்கு கஷ்டமாயிருப்பதில்லை. அவரை பற்றி அறிந்ததனாலே, அவருடைய சித்தம் நிறைவேறியே தீரும் என்பதனாலே, அவர் நல்லவராகவே இருக்கிறார் என்பதனாலே இவர்கள் காத்திருப்பது ஒன்று இவர்களுக்கு கஷ்டமில்லை. இப்படிப்பட்ட தம்முடைய மக்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு, அதாவது நமக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். பயப்படாதீர்கள். அப்போ நமக்கு இல்லையா, நமக்கு ஏது சுத்த இருதயம் என்று யோசிக்காதீர்கள். அவரை உத்தமமாய் எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் பாசத்தோடு விசுவாசத்தோடு உறவின் அடிப்படையில் தேடுவர்களே சுத்த இருதயம் உள்ளவர்கள். அவரிடம் எந்த ஹிடன் அஜிதாவும் இருக்காது. இது கிடைச்சா அப்படி பார்க்கலாம், அப்படி உள்ள சொருகி வைப்பது கிடையாது. இப்படிப்பட்டவர்கள் கர்த்தர் எப்படியெல்லாம் நல்லவராகவே இருக்கிறார் என்பதுதான் செய்தி. காலைதோறும் முதல் புத்தம்பது கிருபை கொடுக்கிறார். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். நம்ம சட்டியை முதல்ல நிரப்புகிறார் காலையில். இதுதான் நம்முடைய மூலதனம். ஒரு நாள் காலையில் எழுந்ததும் அவர் சமூகத்தில் அமர்ந்து கரிசனையோடு கர்த்தரை தேடும்போது தினம் தினம் செய்ய வேண்டும். தமது கிருபையினால் நம்மை மூடுகிறார், நிரப்புகிறார், நம் பாத்திரம் வழிந்தோடுகிறார். இந்த கிருபை அந்தந்த நாளுக்கு உள்ள வேலைகளை செய்வதற்கு பலன், ஞானம், விவேகத்தை கொடுக்கிறது, அறிவை கொடுக்கிறது, சாதுரியத்தை கொடுக்கிறது. இந்த கிருபை கூடவே சேலஞ்சுகளை சந்திப்பதற்கும் பலன் கொடுக்கிறது. பிசாசானவன் சேலஞ்சுகளை கொண்டு நன்றாக சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது உங்களை அப்படி பேசுகிறாங்க, உங்களை இப்படி பேசுகிறாங்க, உடனே டப்புன்னு போட்டு அதை பிடிச்சிக்குவோம். அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு என்ன சேலஞ்சுகள் வந்தாலும் அதை நகர்த்தி விட்டு, அதுக்கு பலன் அந்த கிருபைக்குள் இருக்கிறது. அந்த கிருபைக்குள் தேவ அன்பு இருக்கிறது. அந்த கிருபைக்கு இன்னொரு பெயர் தேவ அன்பு. சகலமும் அந்த கிருபைக்குள் இருக்கிறது. அதைத்தான் சொன்னான் எரேமியா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அது கிருபை. இன்று வரை நாங்கள் இருக்கிறோம் என்றால், இந்த செய்தியை சொல்லுகிறோம் என்றால், இந்த செய்தியை கேட்கிறோம் என்றால், அது உடைய கிருபை அல்லவா செய்ய வைக்கிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத அவருக்கு அருவருக்கிற காரியங்களை செய்யாமல் இருப்பதற்கும், தேவையற்ற பேச்சை பேசாமல் மௌனமாக இருப்பதற்கும், சில காரியங்களை ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இருப்பதற்கும், எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இராதபடிக்கு நிதானமாக வேலைகளை செய்வதற்கும், மற்றவர்களோடு ஞானமாய் புத்தியாய் நடந்து கொள்வதற்கும் இந்த கிருபையில் வல்லமை இருக்கிறது. இந்த கிருபையை நீங்கள் சாதாரண நினைச்சு விடாதீங்க. கிருபை அவ்வளவு நல்லது. அதனால தான் காலையில் அதிகாலை என் கிருபை, அவர் கிருபையினால் சந்திக்கிற தேவன் என்று சொல்லுகிறோம். தாவீதை உணர்ந்ததனால தான் இப்படி சொல்லுகிறான், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 66:20 என்று நன்றி சொல்கிறான். முழுக்க நம்ம அவரது கிருபையையே சார்ந்திருக்க வேண்டுங்க. நம்முடைய சொந்தத்தில் எதுக்கு விழாவாரியாக லெஃப்ட் ரைட்டு போய்விடக்கூடாது. நீங்கள் என்ன காட்டுறீங்களோ செய்வேன், நீங்கள் என்ன சொல்கிறே செய்வேன், உங்கள் வல்லமையை, உங்கள் அன்பையை, உங்களதையே நான் சார்ந்திருக்கிறேன். அதான் கிருபையை சார்ந்திருப்பது. விசுவாசத்தில் நடப்பது என்பது கிருபையை சார்ந்திருப்பது. விசுவாசமும் கிருபையும் இணைந்தது.
நம்முடைய விசுவாசம், அவருடைய கிருபை, இந்த ரெண்டும் இணையாவிட்டால் ஒன்று நடக்காது. அப்போது ஏராளமான கிருபையை நம்முடைய வேலை சேலஞ்சுகளை மேட்சாக இருப்பதற்கு சந்திப்பதற்கு கொடுக்கிறார். சேலஞ்சு அதிகமான கிருபையும் அதிகமாகும். நாம் நல்லவர்களா என்று பார்த்து இந்த நல்லவர் தருவதில்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது உங்கள் உள்ளத்தில் இப்படிப்பட்ட அதிசயமான கிருபையை என்னிலே விளங்க செய்யும் அப்பா என்று ஒரு ஜெபம் ஓடட்டும். அடுத்து புதிய காரியங்களை நம் வாழ்வில் தொடங்குகிறார். இந்த நல்லவர் அரைத்தமாவையே அரைத்து கொண்டிராதபடிக்கு புதிய சிந்தனைகள், புதிய எண்ணங்கள், பாசிட்டிவான எண்ண ஓட்டங்கள், நாம் சிந்திக்க புதிய இருதயத்தை தருகிறார். என்னதான் அவர் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் நம்மிடம் புதிய இருதயம் இல்லாவிட்டால், அந்த பாசிட்டிவான நேர்மறையானதை நினைக்காவிட்டால் ஒன்றுக்கும் உதவாது. அந்த பழைய பாட்டைத்தான் பாடிக்கொண்டிருப்போம். அதனால தான் சங்கீதத்தை சொல்கிறோம், ஆண்டவருக்கு புதிய பாட்டை பாடுங்கள் என்று. அங்கேயும் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் கேட்கலாம், புதிய பாட்டை பாடினார்கள் என்று. மோசேயின் பாட்டை பாடினார்கள், புதிய பாட்டை பாடினார்கள் என்று. நாம் தினந்தோறும் புதிய பாட்டை பாடுவர்களாக இருக்க வேண்டும். என்ன புதிய பாடு? நேற்று முடிஞ்சு போச்சு, இன்றைக்கு புதிய நாள், இதில் புதிய கிருபை உண்டு. என் அப்பா என் கூட இருக்கிறார், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, எனக்கு செய்வார். இதுதான் புதிய பாடல். அந்த ஏன் இந்த புதிய இருதயத்தை தருகிறார்? அவர் எவ்வளவு பெரிய காரியங்கள் செய்வதற்கு ஆயத்தமாகிவிட்டார். அதை ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து செயல்பட்டு பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு புதிய இருதயம் தேவை. அந்த பழைய இருதயம் இருக்கக்கூடாது. ஆத்துமாவிலே ஒரு எழுப்புதல் ஆவி உண்டாக்குகிறார், ஆவியானவர் உண்டாக்குகிறார். ஏசாயா 43:19 தான் ஆண்டவர் சொன்னார், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்குத்தான் சொல்லுகிறார். இப்பொழுதே அது தோன்றும், இன்றைக்கே அது தோன்றும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இன்னைக்கே தோன்றுவேன். ஆனால் நீ ரெடியா? நீங்கள் அதை அறியீர்களா என்று கேட்கிறார். நான் வனாந்தரத்தில் வழியும் அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றுமே இல்லாத இடத்தை நான் செய்வேன், இல்லாதவளை இருக்கிறவ அழைப்பேன். வனாந்தரத்தில் வழியை உண்டு பண்ணுவேன், வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டு பண்ணி கொடு. உனக்கு எதுக்கு பிரச்சனை? அது எப்படியாக, இது எப்படியாக, இது விட்டுரு. நீ ஆயத்தமா? புதிய இருதயத்தோடு எழும்பு, கேள், புதிய இருதயத்தை கேட்காமல் கொடுக்க மாட்டார். நம் வாழ்வை கீழே கிடப்பதை, முன்னேற்றம் இல்லாமல் இருப்பதை, பழையதை, பாழாய் போனதை அகற்றிவிட்டு புதிய ஆரம்பத்தை துவக்க அவர் விரும்புகிறார். அவர் ஆயத்தமாகிவிட்டார். இதற்கு இது எப்படியாக, அது எப்படியாக என்ற கேள்வி, லாஜிக்கு தேடுதல். அது எப்படி? நம்மகிட்ட தான் ஒன்றும் இல்லையே, அது எப்படி? ஒன்றுமில்லாதவன் தான் உருவாக்குவார். ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்கள் தான் தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1:27-28 வாசியுங்கள். இந்த சிந்தனைகளெல்லாம், பழைய சிந்தனையை விட்டுவிட்டு என் கர்த்தரால் எல்லாம் நடக்கும், எல்லாம் கூடும், அவர் செய்ய நினைத்து தடைபடாது. யோபு 42:2 எனக்கு நடக்கும் என்று ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து செயலாற்று திறமை மிக்க சாதுரியமான புதிய இருதயத்தை கொடுக்கிறார். கேளுங்கள், எசேக்கியேல் 36:26 நவமான இருதயம், சதையான இருதயம், உணர்வுள்ள இருதயம். அந்த பழையதை விட்டு விடுங்கள். என்னை அப்படி பேசினாங்க, இப்படி முன்னேறவே முடியாதுங்க. இதை நினைத்து கொண்டு தான் முன்னேறவே முடியாது. கசப்பு, வெறுப்பு, பொறாமை தூக்கி எறியுங்கள். எனக்கெல்லாம் இவ்வளவு தான், நான் முன்னேற முடியாது, என்னுடைய ஜபமெல்லாம் இவ்வளவு தான், தூக்கி எறியுங்கள். யார் உங்களை கேட்டது? உதாரணம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பவுலை சந்திக்கிறார் ஆண்டவர். சவுலாக இருந்தவன் பவுலாக மாறுகிறான். அவன் எங்கே போய் கொண்டிருந்தாள்? அவன் ட்ராக்கே வேற. சபையை அழித்து கொண்டிருந்தான், விசுவாச மக்களை அழித்து கொண்டிருந்தான். சந்தித்தார். அவனை உடனே கேட்டது, நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? அதாங்க புதிய இருதயம். உடனே கேட்டான், நீ இப்படி செய்ய செய்தான். ட்ராக்கையே மாறியது. ஐரோப்பாவில் பாதிக்கு மேலாக அவன் புதிய சபைகளை உண்டாக்கினான், புதிய புத்தகங்களை எழுதினான். அப்படித்தான் நம்மளை எதிர்பார்க்கிறார். நாம கீழே 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 போய் கொண்டிருக்கிறோம். நம்மளை நாமே கீழே இறுக்கி கொண்டிருக்கிறோம். இதை விட்டு எழும்புகள். இந்த நல்ல கர்த்தர் இந்த வேலையை நம்மில் செய்யாவிட்டால், இந்த இருதயத்தை நமக்கு கொடாவிட்டால், நம்ம சிந்தனையை புதிதாக்காவிட்டால், நம்மை எழுப்பாவிட்டால், மலையளவு கிருபை கொடுத்தாலும், கோடி கோடி பணத்தை கொடுத்தாலும் அட்டாளியை பார்த்து கொண்டு தான் படுத்தே கிடப்போம். இதை எந்த நல்ல மனிதனும் செய்ய முடியாது. சவுலுக்கு கொடுத்தார். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவன் காணாமல் போன கழுதையை தேடி கொண்டு போனான். இந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அவனை சந்திக்க வைத்தார், ராஜ அபிஷேகம் கொடுத்தார். அவன் சாமுவேலோட பேசி கொண்டிருந்தான். சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அவன் கேட்கவில்லை. ஆனால் அவனுடைய காரியம், வேலைகள் அப்படிப்பட்ட பெரிய காரியங்கள். ஆகவே அவனுக்கு கொடுத்தார். நீங்கள் கேளுங்கள், கொடுப்பார். செய்தியை கேட்டு முடிந்ததும் இந்த புது இருதயத்தை, உணர்வுள்ள நவமான இருதயத்தை கொடுங்கப்பா என்று கேளுங்கள். கேட்டால் தான் கிடைக்கும்.
கேட்டவுடன் கொடுப்பார். இதற்கெல்லாம் கொஞ்சம் காத்திரு, பொறுத்திரு என்று சொல்ல மாட்டார். இன்றே பெற்றுக்கொள்வீர்கள். இந்த அற்புதமான நல்லவர் கொடுத்த புதிய இருதயத்தில் பழைய குப்பைகளை போடாதீர்கள். என்னால் முடியாது, என் ஜெபம் இவ்வளவுதான், நானெல்லாம் முடியாது, அதெல்லாம் பெரிய பாஸ்டருக்கு தான் நடக்கும், பெரியவங்க நடக்கும், இதையெல்லாம் விட்டு விடுங்க. உங்களுக்கு நடக்கும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை. அந்த ஒன்று மட்டும் போதும், அந்த ஒரு தகுதி போதும். புதிய வாழ்விற்கு, செல்வமான, சமாதானமான, ஆரோக்கியமான வாழ்விற்கு என்னை நடத்துங்கப்பா, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கப்பா என்று கேளுங்கள். தாவீது கேட்டானே, 143 சங்கீதம் 8-10 வசனங்களை வாசித்து பாருங்கள். பெற்றானே. அப்படி அவர் உங்களுக்கு சகலத்தை சம்பூர்ணமாய் கொடுத்து உங்கள் வாழ்வில் கர்த்தர் நல்லவராகவே செயல்பட விரும்புகிறார். நீங்கள் நல்லவரின் பிள்ளை என்பதை சாட்சியாக வைக்க விரும்புகிறார். அவர் விரும்புகிறார். நீங்கள் விரும்ப வேண்டும், நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும், அதற்கு மேற்சாக நீங்கள் எழும்ப வேண்டும். இந்த விருப்பமெல்லாம் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கலாம். தகப்பனே, கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் உற்சாகப்படுத்தி சத்திய வார்த்தைகளை கண்டேன். நீங்கள் நல்லவராகவே எல்லாவற்றையும் நன்றாக செய்தார் என்று பேசும்படி என் வாழ்வில் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, நான் நல்லவருடைய பிள்ளை, கெட்டுப்போவதற்கு வாய்ப்பே இல்லை. நல்ல காரியங்களையே சிந்திப்பேன், பேசுவேன், எதிர்பார்ப்பேன், பெற்றுக்கொள்வேன். ஆமேன். ஹல்லேலூயா.